வணக்கம். எங்களுடைய இந்த 3ஆம் விதி சேனலுக்கு உங்களை நான் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை எந்த விதமான வீடியோக்களும் அப்லோட் செய்யவில்லை. இதுதான் முதல் முறையாக என்னுடைய பயிற்சி வீடியோவாக எடுத்துக்கொண்டு எனக்கு ஆதரவு அளிக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது பேசியாக வேண்டிய சூழ்நிலையில் நம்முடைய நாடு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதாவது என்னவென்றால், இன்றைக்கு 7வது கட்ட தேர்தல். இந்தியாவின் மிகப்பெரிய தேர்தல் ஒரு ஜனநாயக திருவிழா போன்று இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அதிகமாக இழுத்தடிக்கப்பட்டு இன்று 7ஆம் கட்டம். இன்றுடன் இந்த 7ஆம் கட்ட தேர்தல் நம் நாட்டில் முடிவடைகிறது. பொதுவாக நம் நாட்டில் அதாவது வாக்குப்பதிவிற்கு பிந்திய கருத்து கணிப்பு என்பது எப்படி என்றால், அனைத்து கட்ட தேர்தல்களும் நடந்து முடிந்த அடுத்த நொடியே இவர்களுடைய அந்த கருத்து கணிப்பானது வெளியாகும். அதாவது இது ஒரு வகையான சித்தாந்த தாக்குதல். அதாவது நம்முடைய மன உறுதியை சீர்குலைப்பதாகும். எப்படி என்றால், அதாவது நீங்கள் ஒரு அணியின் சார்பாக நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று கொண்டிருக்கும், வெற்றி பெறும் என்று ஒரு நம்பிக்கையுடன் நாம் அனைவரும் களமாடி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுக்கு வேண்டிய, அதாவது தற்பொழுது இந்தியாவில் ரொம்பவும் பிரபலமாக அழைக்கப்படும் கோடி மீடியா, அதாவது கிட்டத்தட்ட அனைத்து மீடியாவும் அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நம்முடைய உளவியல் ரீதியான தாக்குதலில் அவர்கள் ஈடுபடுவார்கள். எப்படி என்றால், இன்று கருத்து கணிப்பில் நிச்சயமாக அவர்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமான முடிவையே முழுமையாக அறிவித்து நம்மை தயார்படுத்தி வைத்து விடுவார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் அந்த வட இந்தியா பகுதிகளில் அதிகமான ஏமாற்று வேலைகளை செய்து இவிஎம் மிஷின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை பெற எண்ணி வைத்திருப்பார்கள். நிச்சயமாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமான ஒன்றுதான். ஆனால் அவர்கள் அதை கருத்து கணிப்பின் மூலம் மக்களிடம் திணித்து விடுவார்கள். இன்று நிச்சயமாக வரக்கூடிய கருத்து கணிப்புகள், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் நிச்சயமாக பிஜேபிக்கு சாதகமாகவே கிட்டத்தட்ட அனைத்து முடிவுகள் வரும்படி அவர்கள் செய்து வருவார்கள். ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு நாடகம். 7ஆம் கட்டத்திற்கு தேர்ந்தெடுத்திருப்பது தமிழ்நாடு. விவேகானந்த பாறையில் தவம் செய்து கொண்டிருக்கிறார் ஒருவர். இதே 6ஆம் கட்ட தேர்தலில் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் திருடர்கள் என்றார். பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தமிழர்களையும் திருடர் என்றார் 6ஆம் கட்டத்தில். 7ஆம் கட்டத்தில் அதே பிரதம அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டில் உள்ள ஆலயங்களை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். இந்த மாநிலத்தை பற்றி அதிகமான காழ்ப்புணர்ச்சி கொண்டுள்ள இவர் கடைசி கட்ட தேர்தலுக்கு தேர்ந்தெடுத்திருப்பது தமிழகத்தை. இந்த தமிழகத்தில் அவர்களை ஆதரிக்கக்கூடிய இந்த பாஜகவை சேர்ந்த நண்பர்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களும் தமிழகத்தைச் சேர்ந்த குடிமக்கள் தான், தமிழர்கள் தான். அவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய மாநிலத்தை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி, மேலும் அவர்கள் நம்முடைய மாநிலத்தை எவ்வளவு சீர்குலைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீர்குலைக்க முயற்சி செய்கிறார்கள். நிச்சயமாக பாதிப்பு என்பது நமக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கும் சேர்த்து தான். ஏனென்றால் கேஸின் விலை, பெட்ரோல் விலை எதுவாக இருந்தாலும் அந்த விலையேற்றம் என்பது நிச்சயமாக ஒரு சாரரை மட்டும் பாதிக்கப் போவதல்ல, நிச்சயமாக அவர்களுக்கும் சேர்த்து தான் அந்த விலை. ஆதலால் அவர்கள் சிந்தித்து உணர்ந்து அதுபோன்ற தேவர்களிடமிருந்து இந்த நாட்டை மீட்க அவர்கள் அனைவரும் அந்த இயக்கங்களிலிருந்து வெளிவந்து இந்த திராவிட சித்தாந்தத்தில், திராவிட நீரோடையில் கலந்து நம்முடைய மாநிலம் மிகப்பெரிய வெற்றி பெற அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான். அவர்களையும் நாம் அரவணைத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெல்லும் என்ற நம்பிக்கையுடன் 4ஆம் தேதியை நோக்கி காத்திருப்போம். நன்றி.